போக்குவரத்திலே ஓய்வு பெற்றோர் பிரச்சனை தனியாக பார்க்க வேண்டிய பிரச்சனை என்று பார்ப்பது தவறு என்று தொடர்ந்து சிஐடி சொல்லிக் கொண்டு வருகிறது. ஆனால் அதிலேயே ஏற்பட்ட சில மாறுபாடுகள் காரணமாக பணியில் இருப்பவர்களும் ஓய்வு பெற்றவர்களும் இணைந்து இரண்டு கால்களால் நடப்பதை போல், இரண்டு கைகளில் தாக்குவதை போல், இரண்டு துவாரமுள்ள துப்பாக்கியை ஏந்துவதை போல் நாம் நிர்வாகத்தை எதிர்த்து போராடினால்தான், இந்த கோரிக்கைகளுக்கு ஆதரவாக மக்களை அணிதிரட்டினால்தான் நாம் வெற்றி பெற முடியும். மிக மிக அவசியமான அரசாங்கம் தனது கொள்கை என்று சொல்லக்கூடிய பிரச்சனையை எதிர்த்து நாம் போராடுகிறோம். அரசின் ஏதோ ஒன்று இரண்டு இயலாமையை எதிர்த்தல்ல, தனியார் மயம் எங்கள் கொள்கை என்று அறிவித்து விட்டார்கள். அப்படி அறிவிக்கப்பட்ட ஒன்றை எதிர்த்து போராடுவது என்பது மிக நெடிய நீண்ட கடினமான போராட்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த கொள்கை மாற்ற முடியாததும் அல்ல, முறியடிக்க முடியாததும் அல்ல. நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். அதற்குரிய வகையிலே நாம் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய பிரச்சனையை ஒரு அரசு எப்படி அணுகுகிறது என்பதை பொறுத்து அந்த அரசினுடைய முக லட்சணத்தை புரிந்து கொள்ளலாம். உழைத்து ஓய்வு பெற்றவன், அந்த நிறுவனத்தின் மேம்பாடுகளுக்கு பணியாற்றியவன், பங்காற்றியவன், அவன் ஓய்வு பெற்று வெளியே போகிற போது அவனை மகிழ்வோடு, அதனால்தான் மிக நீண்ட காலமாக வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்து ஓய்வு பெற்று அவர்கள் வீட்டுக்கு போகிற போது அவர்களுக்கு சில பரிசு பொருட்களை கொடுத்து அவர்களை பாராட்டி அவர்களை ஒரு சேரட்டு வண்டியிலே அமர வைத்து அவர் வீடு வரை கொண்டு போய் விட்டு விட்டு வருவார். அந்த பழக்கம் இப்போது ரயில்வேயிலே இருக்கிறது, இன்னும் வேறு சில இடங்களிலே இருக்கிறது. இது வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து இருப்பது. அவர்களுக்கு காட்ட வேண்டிய மரியாதை, கொடுக்க வேண்டிய மரியாதை, இதுவரை அவர்கள் உழைத்ததற்கு நாம் செலுத்த வேண்டிய மரியாதை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் அவனுக்கு உரியதையே தராமல் அனுப்புவது என்பது இப்போது புதிய அவன் கத்த கதற என்னுடைய பணம் வரவில்லையே என்று வீட்டுக்கு போனால் என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்பார்கள். என்ன சொல்வது என்று தெரியாமல் மூச்சு திணறி கொண்டு ஒருவன் பணியில இருந்து வெளியே போக வேண்டும் என்கிற நிலையை நீங்கள் உண்டாக்கினால் அது என்ன நியாயம்? அதில் என்ன திராவிடம் இருக்கிறது? அதில் என்ன மாடல் இருக்கிறது? அதில் என்ன மண்ணாங்கட்டி இருக்கிறது? நீங்கள் வேலை செய்து கலைத்தவனுக்கு, வேலை செய்து ஓய்ந்தவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாமா? கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டாமா? எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் தர வேண்டாம், கூடுதலான ஒன்றும் நீங்கள் தர வேண்டாம். நீங்க உங்க கட்சிக்காரங்களுக்கெல்லாம் வேலை செய்யாம பணியில சம்பளம் கொடுக்குறீங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் எந்த சலுகையும் எங்களுக்கு யாருக்கும் வேண்டாம். அது உங்க கட்சிக்காரங்களுக்கு நீங்க கொடுத்துறீங்க, அது மிகப்பெரிய தப்பு. ஆனா அதை செய்றீங்க. அந்த மாதிரி சலுகையெல்லாம் கூட நாங்க உங்ககிட்ட கேட்கல. உங்ககிட்ட கேட்கறது ஏன் பணம், நான் சேமிச்ச பணம், நான் உழைச்ச பணம், சட்டப்படி எனக்கு வரவேண்டிய பணம். எனக்கு வரவேண்டிய பணம் என்று ஒன்று இருக்குமானால் அது என்னுடைய சொத்தாகி விடுகிறது, என்னுடைய ப்ராப்பர்ட்டி ஆகி விடுகிறது என்று பொருள். அதுல யாரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, அதுல யாரும் கை வைக்கவும் முடியாது. ஆனா இந்த அரசு அதை செய்கிறது. அதான் துயரம். இப்ப 24 மாதங்களாக 3500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணப்பலனை பெறாமல் வெளியே இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. ஒரு போராட்டத்தை நடத்துகிறோம். போராட்டத்தை நடத்தியவுடன் இந்த ஒரு மாதத்தில் ரிட்டையர் ஆனவர்களுக்கு கொடுத்து விடுகிறோம் என்று ஒரு கொஞ்சம் பேருக்கு கொடுத்து அனுப்பி விடுகிறார்கள். பாக்கி 24 மாதம் அப்படியே தான் இருக்கிறது, 23 மாதம் அப்படியே தான் இருக்கிறது. இப்படி தவணை முறையிலே உங்களிடம் பணம் பெற வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கிறது? தொழிலாளிகளுக்கு என்ன இருக்கிறது? ஆனால் அரசு அந்த கேவலத்தை செய்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு நாம் நடத்துகிற இந்த காத்திருப்பு போராட்டத்தில் எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு முடிவு வேண்டும். ஒன்று, இப்போது இன்றைக்கு இந்த நிமிடமே பணத்தை கொடு என்று நாங்கள் கேட்கவில்லை. ஆனால் இந்த வாரம் இத்தனாம் தேதிக்குள், இந்த வரையறைக்குள் இந்த பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். அதற்கு பிறகு ஓய்வு பெறுவர்களுக்கு அவ்வப்போது பணம் கிடைக்கும் என்கிற வரையறையை சொல்லுவோம். வரையறையாவது நீங்கள் சொல்லுங்கள், இல்லாவிட்டால் இந்த போராட்டம் நிற்காது. ஒன்று. ரெண்டு, பஞ்சப்படியில் வழக்கு போட்டு, படிக்க உங்களுக்கு தெரியும், வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகை
அது நம்ம தொடர்ந்து சிஐடியு கேட்டது. நாம் ஆரம்பத்தில் கேட்டபோது பலர் அதை கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். என்ன கோரிக்கை வைக்கிறீர்கள் எல்லாம் பேசினார்கள். அப்படி பேசியவர்கள் நம்முடைய கழகத்திலேயே இருக்கிறார்கள். ஆனால் இறுதியில் அந்த கோரிக்கையை நிராகரிக்க முடியாது என்று ஏற்றுக்கொண்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சம் பணம் தருகிறார். அப்படி தரப்படுகிற பணத்தில் இருந்துதான் வழக்கில் வெற்றி பெற்ற பஞ்சப்படியை கூட அரசாங்கம் தந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்திலேயே வந்து சொல்லுகிறார்கள், வரவுக்கும் செலவுக்குமான தொகையை இந்த பட்ஜெட்டில் 2000 கோடி ஒதுக்கி இருக்கிறோம், அது இருந்துதான் நாங்கள் இவர்களுக்கு தர வேண்டி இருக்கிறது என்று அவர்களே அறிவிக்கிறார்கள். சிஐடி இந்த முழக்கத்தை எழுப்பி அரசாங்கத்திற்கு அந்த கட்டாயத்தை உண்டாக்கி வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை கொடுப்பது என்கிற ஒரு நியதியை உண்டாக்காமல் போயிருந்தால் இப்போது ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் அது முழுமை பெற வேண்டும். இன்னும் முழுமை அடையவில்லை, ஆனால் அது தொடங்கி இருக்கிறது. அதன் வழியாகத்தான் இந்த பணம் வருகிறது. 55% பஞ்சப்படி தர வேண்டிய இடத்திலே இதுவரை 32% கொடுத்திருக்கிறீர்கள். 9%, 4%, 5% பிச்சு பிச்சு. அந்த காசு எதுக்கு? நாங்க பஞ்சு மூட்டாயை வாங்கி திக்கிறதுக்கா? அந்த காசு எதுக்காக நீங்க பிச்சு பிச்சு கொடுக்குறீங்க? ஆனா பிச்சு பிச்சு கொடுத்து இப்போ 32% வந்திருக்கிறது. எந்த நியாயத்திற்கும் கட்டுப்படாமல் போக்குவரத்து ஊழியர்கள் ஏய்க்கப்படுகிறார்கள். எந்த குறைந்தபட்ச நியாயத்தை பற்றி கவலைப்படாமல் போக்குவரத்து ஊழியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் இதை போன்று இன்னொரு துறையில் பணியாற்றுகிற ஊழியர்களுக்கு இந்த அநீதி இழைக்கப்படவில்லை. ஒரே துறை போக்குவரத்து துறை. ஏன் இந்த அக்கிரமம்? ஏன் இந்த அநீதி?